السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் மன்னியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை மனனம் செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இதுவரைக்கும் 18 ஹதீஸ்கள் கூறப்பட்டிருக்கிறது. 19வது ஹதீஸ் என்னவென்றால், قال رسول الله صلى الله عليه وسلم من غش فليس مني. 4 வார்த்தை தான். மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி. எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் 2 முறையிலே வருகிறது. மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா. யார் நம்மை ஏமாற்றுகிறார்களோ அவர் நம்மை சார்ந்தவர் என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள். மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி. எவர் ஏமாற்றுவாரோ அவர் என்னை சார்ந்தவர் என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள். நீங்க நான் இப்ப சொன்னது மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கங்க. மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி. நாம் பயான் அனுப்புற நேரத்துல அதை தமிழ் எழுதுகின்றோம். நண்பருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் ஹதீஸ் மன்னம் செய்ய நேரத்துல நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இங்க நிறைய எழுத முடியல. சரி, முதல்ல இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். முஸ்லிம் ஷரீஃபில் 102வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். இந்த ஹதீஸ் பெருமானார் எப்போது கூறினார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மதீனாவுடைய சந்தைக்குள் செல்கிறார்கள். அவ்வப்போது மதீனாவுடைய சந்தைக்கு பெருமானார் செல்வார்கள். அப்படி செல்கிற நேரத்திலே ஒரு மனிதர், ஒரு சஹாபி, ஒரு கோதுமை குவியலை வைத்து வியாபாரம் செய்கின்றார். ஒரு கோதுமை வியாபாரம், கோதுமை குவியலாக வைக்கப்பட்டு வியாபாரம் செய்கின்றார். மணிக்கோதுமை, தொழிற்கோதுமை என்பதாக வைத்து வியாபாரம் செய்கின்றார். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த கோதுமையினுடைய குவியலுக்குள்ளே கையை விட்டார்கள். அப்படி கையை விட்ட போது அது உள்ளே ஈரமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன்னா பெருமானாருக்கு அல்லாஹ் தஆலா எழுதுறாங்க, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வஹியை அனுப்பி கொடுத்தாங்க. அவருடைய வஹி அப்படின்னா ஜிப்ரைல் அல்ல, அவருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. என்ன அப்படின்னா, இந்த வியாபாரத்திலே ஒரு குறை இருக்கிறது என்ற எண்ணம் அவர்களுக்கு வஹியின் மூலமாக அவருக்கு சொல்லப்படுகிறது. பெருமானாருடைய செய்யறாங்க அப்படின்னா, அந்த கோதுமை குவியலுக்குள்ளே தன்னுடைய கையை உள்ளே விடுகிறார்கள். உள்ளே ஈரமாக இருக்கிறது, வெளியில காய்ச்சது இருக்குது, உள்ள ஈரமாக இருக்குது. பெருமானா கேட்டாங்க, இது என்னன்னு கேட்டாங்க. நீங்க இப்படி செய்ததற்கான காரணம் என்ன என்பதாக கேட்டார். அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, மழை பொழிந்ததிலே இது ஈரமாகி விட்டது என்பதாக அவர் கூறுகிறார். மழை பொழிந்ததுனால இது ஈரமாயிடுச்சுங்களா? அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் அந்த ஈரமான கோதுமையை நீங்கள் வெளியிலே வைத்திருக்க வேண்டும். அதை உள்ளே வைத்துக் கொண்டு அதன் மீது காய்ந்த ஒரு கோதுமையை நீங்கள் வைத்திருப்பது என்பது தவறானது சொல்லிவிட்டு அப்போதான் பெருமானாரும் இந்த ஹதீஸை கூறினார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி. எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அறிஞர் பெருமக்கள் எழுதுகின்றார்கள். இந்த ஹதீஸுக்கு கீழே அறிஞர் பெருமக்கள்
ஒரு 3 செய்திகளை எழுதுகிறார்கள். முதலாவதாக, வியாபாரத்திலே சில ஏமாற்றுதல்னா என்ன? ஏமாற்றுதல் என்பதற்கு 3 வகையான வழக்கு எழுதுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையை கூறும் இடத்தில் பொய்யை சொல்லுதல் என்பது ஏமாற்றுதல். அமானிதமாக நடக்க வேண்டிய இடத்தில் ஹியானத்து மோசடியாக நடந்து கொள்வது என்பது இந்த ஏமாற்றுதல்ல வந்துவிடும். நேர்வழியிலே நடக்க வேண்டிய ஒருவர் மனோ இச்சையின்படி நடக்குதல் என்பது இந்த ஏமாற்றுதல் என்பதிலே வந்துவிடும். அப்ப ஏமாற்றுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல பொய் சொன்னாலோ, நம்மை நம்பி ஒரு பொருளை ஒருவர் அமானிதமாக ஒப்படைக்கின்றார், நம்மை நம்பி ஒருவர் ரகசியமாக ஒரு செய்தியை கூறுகின்றார், அதற்கு நாம் துரோகம் செய்தாலோ, அல்லது நேரான வழியிலே நடக்க வேண்டிய ஒரு மனிதர் மனோ இச்சையோடு நடந்து விட்டாலோ, இந்த 3 பேருமே இந்த ஹதீஸுக்கு கீழே வருகிறார்கள். பெருமானார் கூறுகிறார்கள், இவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள். சரிங்க, இந்த ஏமாற்றுதல் என்பதற்கு 3 விதங்களிலே ஏமாற்றக்கூடியவரும் இதிலே வருவார்பாக கூறுகிறார்கள். 3 விஷயத்தில் ஏமாற்றுறவன் இதுக்குள்ளே வருவான்பதாக. யாரு? முதலிலே பெருமானார் இங்கே வியாபாரியை கூறுகிறார்கள். ஒரு வியாபாரி ஏமாற்றுகள் நேரத்திலே இந்த பெருமானாருடைய எச்சரிக்கைக்கு உள்ளே வருகிறார். என்னை சார்ந்தவர் இல்லை என்று சொன்னால் எப்போது என்னுடைய உம்மத்தை சார்ந்தவனே இல்லை என்பா பெருமானார் கூறுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய கடினமான எச்சரிக்கை. நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது என்னுடைய உம்மத்தாக வேறுபாருக்காக பெருமானார் அவ்வளவு பாடுபட்டார்கள். பெருமானாரை பற்றி அல்லாஹ் சொல்றான், நபியே அவர் ஈமான் கொள்ளவில்லை என்ற கவலையினால் நீங்கள் உங்களை மாய்த்துக் கொள்வீர்கள் போன்று தெரிகிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னார். மாய்த்துக் கொள் என்று சொன்னால் தற்கொலையில அர்த்தம் இல்லை. அந்த கவலையிலே நீங்க மூத்த இருக்க போக தெரிகிறதே, கவலைப்படாதீர்கள் என்று பெருமானாருக்கு அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொன்னார். கவலை கூட ஒரு மனிதனை அழித்து விடும். பெருமானார் கவலைப்பட்டார்கள் இந்த உம்மத்தை பற்றி. எந்த மக்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக கவலைப்பட்டார்கள். அப்ப ஈமான் கொண்டு தன்னுடைய உம்மத்தாக வேறுவதற்காக கவலைப்பட்ட பெருமானாருக்கு அல்லாஹ் ஆறுதல் கூறுகிறார் என்று சொன்னார். பெருமானார் எவ்வளவு கவலைப்பட்டார்? அப்படிப்பட்ட பெருமானார் கூறுகிறார்கள். சில பாவத்தை பற்றி பெருமானார் சொல்வார்கள், இந்த பாவத்தை செய்யக்கூடியவன் எல்லாம் என்னுடைய உம்மத்தை இல்லைவாக சொல்வார்கள். அவனுடைய உம்மத்திற்கு சொல்வதற்கு தகுதியே இல்லாதவன் என்பதாக. அதிலே என்ன செய்யறாங்க? அதிலே ஒன்றுதான் இங்கே கூறுகிறார்கள் அப்படின்னா, வியாபாரத்திலே யார் மோசம் செய்கின்றானோ, ஏமாற்றுகின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. வியாபாரத்தில் ஏமாற்றுவது என்று சொன்னால் அதற்கு 3 விளக்கம் எழுதுகிறார்கள். வியாபாரத்தில் ஏமாற்றுற 3 வகையான விளக்கம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்று என்ன அப்படின்னா, இது மாதிரி வந்துட்டு என்ன செய்யறது, உள்ளுக்குள்ளே ஒரு கெட்ட பொருளை வைத்து வெளியிலே நல்ல பொருளை வைத்துக் கொண்டு ஏமாற்றக்கூடியவர்கள். உள்ளுக்குள்ள கெட்ட பொருள் அதை வைத்துக் கொண்டு வெளியிலே வந்து நல்ல பொருளை வைத்துக் கொண்டு கலந்து விற்கக்கூடியவர்கள். அப்படித்தான் பண்ணுவாங்க வியாபாரிகள். பாருங்க அப்படின்னா, உள்ள ஏதாவது ஒரு பொருளை வந்து சேர்த்து அனுப்பி விட்டுருவாங்க. இவர்கள் இந்த எச்சரிக்கைக்குள்ளே வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனா ஹதீஸிலே வருகிறது, யார் இப்படி வியாபாரம் செய்கின்றானோ வாங்கக்கூடியவனுக்கும் பரக்கத்து இருக்காது, விற்கக்கூடியவனுக்கும் பரக்கத்து இருக்காது. பெருமானார் ஹதீஸிலே கூறுகிறார்கள், சொன்னாங்க, அல் பையானி, பெருமானார் சொல்லுவாங்க, அல் பையானி பில் ஹியாரி மாலம் யத்தஃபர்ரகா, வியாபாரிகள் இருவரும் பிரியும் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, பிரியாமல் இருக்கும் வரைக்கும் அவர்கள் நன்மையிலே இருக்கிறார்கள். கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய 2 பேருமே நன்மையிலே இருக்கிறார்கள். பிரியாத வரைக்கும் ஒரு நல்ல விஷயத்திலே இருக்காங்க, ஒரு நன்மையான காரியத்திலே இருக்காங்க. சொல்லிவிட்டு பெருமானார் கூறுவாங்க, அந்த வியாபாரத்திலே 2 பேரும் உண்மையை பேசி அதனுடைய குறையை தெளிவுபடுத்தி வியாபாரம் செய்தால் அந்த இருவருக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கின்றார். உண்மையை பேசுறாங்க, குறைகளை சொல்லி என்ன செய்யறாங்க, விற்பனை செய்தால் 2 பேருக்குமே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கிறார். வைன் கஸபா வகத்தமா முஹைக்கத் பரக்கத்து பைஹிமா, அதிலே பொய் சொன்னால் குறைகளை மறைத்து விற்பனை செய்தால் 2 பேருக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்ய மாட்டான். ஏன்னா அவன் பாதிக்கப்பட்டான் என்று சொன்னால் அவனுக்கு உள்ள போன நஷ்டம் தான். இவன் ஏமாத்தினே வாழ முடியுமா அப்படின்னா அவனும் வாழ முடியாது. அப்ப வியாபாரத்திலே
யார் செய்கிறார்கள்? குறைகளை மறைத்து பொய் சொல்லி விற்பனை செய்கிறானோ இவன் இந்த ஹதீஸுக்குள்ளே வருகின்றான். இரண்டாவதாக, யார் என்ன செய்றாங்க? நேர்மையாக நியாயமாக நிறுக்கவில்லையோ இவரும் இந்த ஹதீஸிலே வருகிறார்கள். அளவுல மோசம் செய்கிறார்கள், குறைத்து விற்பனை செய்கிறார்கள், இவரும் இந்த ஹதீஸுக்குள்ளே வருகிறார்கள். அல்லாஹ் சொல்லுவான், வஸினூ பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம், நேரான தராசை கொண்டு நீங்கள் நெருங்கள் என்பதாக. இதற்காகவே ஒரு கூட்டம் அளிக்கப்பட்டார். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் அளிக்கப்பட்டதற்கு காரணமே என்ன அப்படின்னா, இந்த அளவு நிறுவலை செய்த மோசடியின் காரணமாகத்தான் அளிக்கப்பட்டார்கள். அப்ப எவர்கள் அளவு நிறுவலை மோசம் செய்கிறார்களோ இவர்களும் இதற்குள்ளே வருகிறார்கள். அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்திலே சொல்வான், வைலல் முத்தஃபிஃபீன் அல்லதீன யக்தாரு அலன் நாஸ் யஸ்தஃபூன் வைதா காலுஹும் வஸனுஹும் யுக்ஸிரூன். இப்படிப்பட்ட வியாபாரிகளுக்கு நஷ்டம் உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும் அல்லாஹ் சொல்வான். அவர் பிறரிடத்திலிருந்து வாங்குகிற நேரத்திலே முழுமையாக வாங்குகிறார்கள், இவர் விற்பனை செய்கிற நேரத்திலே குறைத்து கொடுக்கிறார்கள், இவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அவர் எவர் அளவு நிறுவலை மோசம் செய்கிறார்களோ இவரும் இதற்குள்ளே வருகிறார்கள். மூன்றாவதாக சொல்றாங்க, யார் கலப்படம் பண்ணுகிறார்களோ இவர்களும் இதற்குள்ளே வருகிறார்கள். கலப்படம் தான் என்ன அப்படின்னா, அந்த பொருளோடு அது போன்ற பொருளை கலந்து விடுதல். உதாரணமாக இது நிறைய இருக்கிறாங்க, பாலிலே தண்ணீரை கலக்குதல். இதே மாதிரி செய்ய அப்படின்னா, எந்த பொருளோ அதனுடைய நிறத்திலே இருக்கின்ற அதனுடைய தன்மையில இருக்கின்ற என்ன செய்யறது பொருளை என்ன கலந்து கொள்ளுதல், கலந்து விடுதல். இந்த மூன்று பேருமே என்ன செய்யறாங்க? வியாபாரத்தினுடைய மோசடியிலே வருகிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது மோசடியை பற்றி கூறுகிறார்கள், திருமணத்தின் விஷயத்தில் யார் மோசடி செய்கிறார்களோ இவரும் வருகிறார்கள். நடைமுறை என்ன சொல்றாங்க? 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டும் என்பதாக. அதனால அந்த கல்யாணம் உருப்படாம போறது. பெருமானாருடைய ஹதீஸுக்கு எப்போது மாற்றம் செய்கிறாரோ ஹதீஸ் என்ன செய்யறாங்க? மக்கள் உருப்படாம போறாங்க. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் அந்த குறைகள் ஒரு நாளைக்கு அது வெளியிலே தெரிய வரும். தெரிய வருகிற நேரத்திலே என்ன செய்யறாங்க? பாதிப்புகள் ஏற்பட்டு போயிடும். இதெல்லாம் சில நேரங்களிலே நடக்கின்ற விஷயங்கள் நம்ம வெளியில சொன்னோம் அப்படின்னா சில நேரங்களில் சங்கடமா இருக்கும். ஒரு என்ன செய்யறாங்க? ஒரு கணவன் மனைவி, ஒரு பொண்ணு மாப்பிள்ள இருக்காங்க. ஒரு என்ன செய்யணும் அப்படின்னா ஏதோ அவரிடத்துல ஏதோ ஒரு குறை இருக்கிறது. ஆனா அந்த குறையை அப்போது என்ன செய்ய மறைத்து என்ன செய்யறாங்க? திருமணம் செய்து விடுகிறார்கள். பிறகு அந்த குறை வெளியிலே வருமானால் ஒன்று அவர்கள் வாழ்ந்தாலும் கூட அன்பாக வாழுவது இல்லை. அது எப்படி வாழ முடியும்? வாழ முடியாது. அதே நேரத்தில் டைவர்ஸ் ஆகும். இந்த ஹதீஸ்ல எழுதுகிறார்கள், யார் அந்த திருமணத்தின் நேரத்திலே குறைகளை மறைத்து விற்பனை செய்ய அதை நிக்கா பண்ணுகிறார்களோ, பண்ணி கொடுக்கிறார்களோ, ஒண்ணு நரக வாழ்க்கை வாழ்வாங்க. இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா பிரிவு என்பது ஏற்படும். ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, ஃபாத்திமா பின்த் கைஸ்ங்கிற ஒரு பெண்மணி வர்றாங்க. சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன 2 பேரும் செய்றாங்க. பெண் கேட்கிறார்கள், முஆவியாவும் கேட்கிறார், அபூ ஸல்மும் கேட்கின்றார், நான் யாரை நிக்கா செய்து கொள்வது என்பதாக. பெருமானார் சொன்னாங்க, இந்த 2 பேரும் நிக்கா செய்யாத. முஆவியா இருக்காரு, அவர் என்ன செய்வாங்க? அவர் கஞ்சன், ஷஹீகின கஞ்சன். அதனால அவர் நிக்கா பண்ணாத, வாழ்க்கை உருப்படாது. அபூ ஸல்ம் இருக்காரு, லர்ராபு நிசா, பெண்களை அடிக்கக்கூடியவர். அதனால எடுத்தோடனே கை நீட்டுவார். டென்ஷன் பார்ட்டி எடுத்தோடனே கை நீட்டுவார். 2 பேரும் நிக்கா செய்யாத, வாழ்க்கை உருப்படாம போயிடும். பன்கிஹி உஸாமத்து பின் ஸைத், நீ உஸாமாவை திருமணம் செய்து நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபாத்திமா பின்த் கைஸ் சொல்றாங்க அப்படின்னா, உஸாமாவை திருமணம் செய்து கொள்கிறார். உஸாமா சாதாரணமான சஹாபி தான். சாதாரண பொருளாதாரத்திலே பெருமானாருடைய வளர்ப்பு மகனுடைய மகன் தான் உஸாமா. அவர் நிக்கா செஞ்சு கொள்ளாங்க. அந்த மக்கள் பாராட்டுபடி அவங்க வாழ்ந்தாங்க. இத 2வது சொல்றாங்க, திருமணத்தின் விஷயத்தை யார் குறைகளை மறைத்து நிக்கா செய்கிறார்களோ இவரும் இந்த ஹதீஸிலே வருகிறார்கள். 3வது என்ன சொல்றாங்க? ஆலிம்களை கூறுகிறார்கள். எந்த ஆலிம் தனக்கு தெரிந்த ஒரு இல்மை மார்க்க கல்வியை பிற மக்களுக்கு சொல்வதற்கு சொல்லாமல் மறைக்கின்றாரோ அவர்களுக்கு வருவாங்க. ஒரு விஷயம் இவருக்கு தெரியும், கேட்கிறாங்க, சொல்லல அப்படின்னா இவரும் ஹதீஸிலே வருவார். பெருமானார் சொல்லுவாங்க, மன் கத்தம இல்மன் அலிமகு உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிலிஜாமின். பெருமானார் சொல்லுவாங்க, எந்த ஒரு ஆலிம் அவருக்கு தெரிந்த என்ன செய்யறது கல்வியை அவர் பிற மக்களுக்கு சொல்லாமல் அவர் மறைத்தால்
அவருக்கு நரகத்தினுடைய கடிவாளம் போடப்படும் என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. அப்ப இந்த 3 பேருமே இந்த ஹதீஸுக்குள்ளே வருகிறார்கள். வியாபாரிகளும் சரி, திருமணத்தை நடத்தக்கூடியவர்கள், அது மட்டுமல்லாத என்ன செய்யறாங்க ஆலிம்கள், இவர்கள் எல்லாம் குறைகளை மறைத்து என்ன செய்யறாங்க இருந்தால், குறைகளை மறைத்து என்ன செய்யறாங்க இந்த காரியத்தை செய்யக்கூடியவராக இருந்தால், இவரெல்லாம் இந்த ஹதீஸிலே வருவதாக பெருமானார் கூறுகிறார்கள். அறிகிற ஒரு மக்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹு தஆலா இத்தகைய பாவங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.